வணக்கங்கள். இந்த கடந்த 8ஆம் தேதி நான் பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பொழுது, இந்த ஒரு அரிய கோவிலை நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இது அருள்மிகு ருத்ர மகரிஷி சித்தரால உருவாக்கப்பட்ட கோயில். இந்த கோயில் பல்லடம் டு பொள்ளாச்சி ரோட்ல பச்சார்பாளையம் அப்படின்ற ஊரில் இது இருக்குது. இந்த கோயில் மிக அற்புதமான ஒரு இயற்கை எழிலோடு சூழ்ந்த இந்த கோயில். இப்படி ஒரு அற்புதம் அதில். அவ்வளோ ஒரு அமைதி, மன அமைதியும் அங்கே போனால் கிடைக்கிது. இவர் தான் அந்த சித்தர், அருள்மிகு ருத்ர மகரிஷி சுவாமிகள் அவர்கள் உருவாக்கின கோயில் தான் இது. இந்த கோயில் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா, மேலே ஒரு சிவலிங்கம் ரொம்ப அற்புதமாக இயற்கை அழகோட பின்னணியில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம். அங்கே சிவன் நமக்கு காட்சி கொடுக்குறார். இந்த மகரிஷி பற்றி சொல்லணுன்னா, இவர் போகரை குருவாக கொண்டு பல சித்தராகி இவர் இந்த சிவன் கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த கோயிலை இப்போ நிர்வாகம் பண்ணி வரக்கூடிய இந்த ருத்ர மகரிஷியோட சிஷ்யர் இந்த கோயிலை பற்றின அற்புதங்கள் பல விஷயங்களை நமக்கு சொன்னார். இந்த கோயிலுக்கு நான் வரக்கூடிய நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து பழனி போகிற வழியில் இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக வேண்டிய வழியே கிடையாது. ஆனால் நம்ம திருவாசகத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர்க்கொண்டு என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு நான் வரவேண்டி இந்த சிவபெருமானார் என்னை இங்கே வர வச்சிட்டாரு. இந்த கோயிலுக்கு போய் அற்புதமான சிவலிங்கத்தை பார்த்து எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்துருச்சு. ஸோ அந்த கோயில் இந்த அற்புதத்தை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காட்சியை உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இவர் தான் மூலவரான சிவலிங்கம். சிவபெருமான் அவர் நமக்கு அங்கே அருள் பாலிச்சிட்ருக்கிறாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு அப்படி ஒரு மெய் சிலிர்க்குது. இங்கே நம்ம நந்திகேஸ்வரர் அவ்வளோ அற்புதமான ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் உட்காந்து நம்மளுக்கு காட்சி. ஸோ இதில் நான் அந்த நந்திகேஸ்வரரோட 2 லிங்கத்துக்கு 2 கொம்புக்கு நடுவில் சிவலிங்கம் தெரிகிற மாதிரி இங்கே இந்த போகரோட சிஷ்யரான ருத்ர மகரிஷி கைலாயத்தில் எடுத்து வந்த தீர்த்தம் பக்தர்களுக்காக எப்பயும் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த தீர்த்தம் தான் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே நம்ம வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவர் இந்த கோயிலோட முக்கிய விசேஷம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நடக்குது. இது நம்ம அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சந்நிதி. விநாயகர் அவ்வளோ அற்புதமான காட்சி கொடுத்து அனைவருக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப மனநிறைவாக, ஒரு அமைதியான சூழலில் அப்படி ஒரு அற்புதமான கோயில் இங்கே இருக்குது. இந்த விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம் அப்படின்னா, இங்கே மகா பைரவர் இங்கே ஒரு ஆலயம் இருக்குது. இந்த மகாபைரவர் ஆலயத்தில் அங்கே பார்த்தோம்னா நம்மளுடைய பைரவர் அப்படி ஒரு கம்பீரமான காட்சி கொடுக்குறார். சிவபெருமானின் ஒரு உருவமான இந்த மகா பைரவர் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இந்த சூழலில் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இயற்கையோடு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கோயிலில் போய் நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணோம்னா
இறைவனருள் பூரணமாக கிடைக்கிது. இங்கே சித்தர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் யாரும் உங்களுடைய குருவை தேர்ந்தெடுக்கிறதில்ல, உங்கள் குரு தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். அதனால் நீங்களா போய் நான் இந்த குருவுக்கிட்ட போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எந்த விதத்துலேயும் சரியான கிடையாது. குரு தான் உங்களே தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு ஒரு பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பார்த்தோம்னா அன்னபூரணி தாய் அற்புதமாக காட்சி கொடுத்து நம்மளுக்கு மக்களுக்கு அனைவருக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் அந்த கோயிலே தான் உள்ளேயே இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா அங்கே தனியாக ஒரு அறையில் பார்வதி தேவி, சுப்பிரமணியர், போகர், ருத்ர மகரிஷியோட காலடி இதெல்லாம் தனியாக ஒரு அறையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த காட்சியை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இங்கே லிங்கத்துக்கு கீழே சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சன்னதியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிவ பாடல்களை அங்கே கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்குறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோ ஒரு மன அமைதி. இது எப்படி நான் விளக்கி உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு தெய்வீகத்தன்மையும், அப்படி ஒரு ஒரு மன நிறைவும், மன அமைதியும் ஏற்படுது. நம்ம அப்படியே கைலாயத்துக்கே போய் சிவபெருமானை பார்த்த மாதிரியான அவ்வளோ ஒரு மன அமைதியான ஒரு சூழல். இந்த சூழலை பார்த்தோன்னா நான் போய் அங்கே அங்கே சிவபெருமானை வணங்கி அவர் அங்கே எண்ணெய் காப்பில் அவ்வளோ ஒரு அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தார். அந்த ஜொலிப்பில் அவரை பார்த்து நான் மெய் மறந்து சாமி கும்பிட்டுட்டு அவரை தரிசிச்சுட்டு கீழே நந்திகேஸ்வரரையும் காலில் வணங்கி அந்த கோயிலிருந்து வெளியில் நான் கொஞ்சம் இளைப்பாறிட்டு அப்புறமா என்னுடைய பாத யாத்திரை அன்று சாயந்தரம் தான் தொடங்கினேன். எனக்கு ஒரே ஒரு சிறு வருத்தம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ருத்ர மகரிஷி ஐயாவோட சிஷியரை என்னால் அவருடைய பொன்மொழிகள் என்னால் கொஞ்சம் கேட்க முடியாமல் போச்சு. அதனால அது ஒரு சிறு வருத்தம் மட்டும்தான். மற்றபடி முடிந்தால் அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று கடவுளின் ஆசி ஐயா ருத்ர மகரிஷி சித்தரோட பூரண அருளும் சிவபெருமானின் பூரண அனுக்கிரகமும் நமக்கு கிடைச்சி நம்மளுடைய வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் கிடைத்து பெருவாழ்வு வாழணும்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நிர்வாகியோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறான். அந்த தொடர்புக்கு நீங்கள் தொடர்பு பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடலாம். ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.